மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் கமெண்ட். ஸோ இது வந்து டீட்டெயில் கமெண்ட். ஆல்டர் அப்படிங்கிறது டீட்டெயில் கமெண்ட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர் கமெண்ட் இஸ் யூஸ் டு ஆல்டர் த டேபிள் ஸ்ட்ரக்சர். டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்டர் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆல்டர் அப்படின்னா வந்து மாடிஃபை பண்ணுறது. ஆல்டர் அப்படின்னா என்ன மீனிங்? சேஞ்ச் பண்ணலாம், அதாவது மாடிஃபை பண்ணுறது. ஆல்டர் கமாண்ட் இஸ் யூஸ் டு ஆல்டர் த டேபிள் ஸ்ட்ரக்சர். டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஆல்டர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் நம்ம ஆல்டர்னு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து ஒரு ஷர்ட் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இருக்கிறது வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறது. ஆடிங் ஏ காலம், ஒரு நியூவாக ஒரு காலம் வந்து ஆட் பண்ணுறது ஆல்டர். ஸோ அடுத்தது ரீநேமிங், நம்ம வந்து ரீநேம் பண்ணுறது வந்து ஒரு ஆல்டர். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தா நம்ம எக்ஸிஸ்டிங் காலம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலத்தை வந்து நம்ம ரீநேம் பண்ணுறது. சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் த டேட்டா டைப் ஆஃப் எனி காலம். ஸோ நம்ம எனி காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தோட டேட்டா டைப்பும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேரும் ஆல்டர் தான். சப்போஸ் நம்ம வந்து எந்த ஒரு காலத்தோட டேட்டா டைப்பு சேஞ்ச் பண்ணுறாலும் நம்ம வந்து ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கேரக்டரில் கொடுத்துருப்போம். சப்போஸ் நம்ம இன்டிஜர் வேணும் அப்படின்னா நம்ம இன்டிஜர் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அந்த டேட்டா டைப்பை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோன்னு அர்த்தம். கேரக்டர்லேருந்து இன்டிஜருக்கு நம்ம மாற்றிட்டோம். ஸோ அது வந்து ஆல்டர். த சைஸ் ஆஃப் த காலம், ஒரு காலத்தோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதும். ஏற்கனவே சைஸ் இப்போ நேம் வந்து ஒரு 15 கேரக்டர் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, 15 கேரக்டர், அது வித் இந்த சைஸ் வந்து 15. ஸோ 15 இது நமக்கு பத்தாது, நம்ம வந்து சைஸ் வந்து 25ன்னு கொடுக்குறோம். ஏன்னா நேம் வந்து லென்த்தாக வருது அப்படின்னா நம்ம 25 கேரக்டர் வரணும். ஸோ 5 கேரக்டர் வந்து கம்மியாக இருக்குது, பத்தாது, அதனால் 25ன்னு மாற்றிட்டேன். ஸோ 15 இருந்த சைஸ் வந்து 25 மாற்றிட்டேன். அப்போ வந்து ஒரு காலத்தோட சைஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் ஆல்டர் தான். அடுத்து நம்ம வந்து சப்போஸ் நம்ம ஒரு காலம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஆல்டர் தான். ஸோ டெலீட் த காலம் ஃப்ரம் டேபிள், ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய காலத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஆல்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் வே. எப்படி வந்து ஆல்டர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர் டேபிள் நேம். ஆல்டர் டேபிள் நேம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்டர், அப்புறம் டேபிள் நேம், ஆடுன்னு கொடுத்து காலம் நேம், டேட்டா டைப்பு, சைஸு. இப்படி நம்ம வந்து கமாண்ட் பேர் வந்து ஆல்டர் டேபிள், அப்புறம் என்னது டேபிள் நேம் கொடுத்து எந்த டேபிளில் நம்ம ஆல்டர் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேமு. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோமா இல்லாத டெலீட் பண்ண போகிறோமா, ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆடுன்னு கொடுக்கணும், காலம் நேம் கொடுத்துணும், அதனுடைய டேட்டா டைப் தரணும், அப்போ அதனுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறது தரணும், லாஸ்ட்டாக செமிகோலன். இப்படி தான் நம்ம வந்து ஆல்டர் பண்ணணும். இப்போ ஒரு காலத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். சரி, அவ்வளோ. டு ஆட் ஏ நியூ காலம் அட்ரஸ் ஆஃப் டைப் கேரக்டர். ஸோ நியூவாக ஒரு காலம் வந்து ஆட் பண்ணுறாங்க. என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை ஆட் பண்ணுறாங்க. அட்ரஸ் ஆஃப் டைப் வந்து கேரக்டர். என்ன டேட்டா டைப்பு? கேரக்டர். டு த ஸ்டூடெண்ட் டேபிள். த கமாண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ். ஸோ இப்போ நியூவாக ஒரு காலம் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது? அதுக்கு என்ன கமாண்டு? ஆல்டர் டேபிள் நேம். ஆல்டர் டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோமா, அதனால் ஆட். என்ன காலம் ஆட் பண்ண போகிறோம்? அட்ரஸ். ஸோ அட்ரஸ், அதனுடைய டேட்டா டைப் என்ன? கேரக்டர். ஆடு அட்ரஸ் கேரக்டர். இப்போ வந்து அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டு மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் காலம் ஆஃப் டேபிள். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு காலத்தை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை வந்து என்ன பண்ண போகிறோம்? மாடிஃபை பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து மாடிஃபை, ஆல்டர் டேபிள் கமாண்ட் கேன் பி யூஸ்ட் வித் மாடிஃபை. நம்ம ஆடுன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ மாடிஃபைன்னு யூஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ண போகிறோம்னு அர்த்தம். கிளாஸ் வைஸ். ஸோ இப்போ ஆல்டர் டேபிள் நேம், ஓகே, மாடிஃபை காலம் நேம், டேட்டா டைப்பு, சைஸ். இதான் வந்து சின்டெக்ஸ். ஸோ இங்கே வந்து மாடிஃபை அப்படின்னு தரணும். சப்போஸ் யாராவது எதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மாடிஃபைன்னு தரணும். ஏதாச்சும் நியூவாக ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆடுன்னு தரணும்.
காலம் நேம் டேட்டா டைப் சைஸ் கொடுத்துட்டோமா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ஆல்டர் டேபிள். இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்டர்னு போட்டு டேபிள் நேம், இந்த இதில் வந்து ஆல்டர், இந்த இதில் டேபிள் அப்படின்னு வரணும். என்ன வரணும்? டேபிள் அப்படின்னு ஒரு வேர்டு மிஸ் ஆகிடுச்சு. ஆல்டர் டேபிள் நேம் அப்படின்னு வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆல்டர் டேபிள்னு கீவேர்டு வரணும். அப்புறம் டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? மாடிஃபை எதை மாடிஃபை பண்ணுறோம்? அட்ரஸை. மாடிஃபை அட்ரஸ் போட்டு கேரக்டர் என்னது? 25. இங்கே வெறும் கேரக்டர் மட்டும் போட்டோம், சைஸ் கொடுக்கல. இங்கே சைஸ் கொடுத்துருக்கோம் 25 அப்படின்னு. அப்போ அட்ரஸ் வந்து 25 கேரக்டர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். The above command will modify the address column of the student table. Now hold the 25 characters. அதில் பார்த்தீங்கன்னா 25 characters வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். The alter command can be used to rename an existing column in following. சப்போஸ் ரீநேம் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ரீநேம் த எக்ஸிஸ்டிங் காலம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம அதை ரீநேம் பண்ணணும், வந்து ரீநேம். ஸோ ஆல்டர் டேபிள் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர், இங்கே வந்து என்ன பண்ணணும், அந்த இதில் ஆல்டர்னு கொடுத்து டேபிள் அப்படின்னு ஒரு வேர்டு வரணும் இல்லையா? ஆல்டர், இந்த இதில் என்ன வரணும்? டேபிள் நேம். அடுத்தது ரீநேம் மாற்றுறோம். எந்த காலத்தை மாற்றுறோம்? ஓல்டு காலத்தை வந்து நியூ காலமாக மாற்றுறோம். அதுதான் ரீநேம். ஓல்டு காலத்துக்கு வர நியூ காலம். ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். ஓல்டு காலத்தை வந்து நியூ காலமாக மாற்றிடும். இப்போ அது பேர் வந்து ரீநேம். ஓல்டு வந்து நியூவாக மாற்றிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீநேம் த காலம் அட்ரஸ் டு சிட்டி. அட்ரஸை வந்து சிட்டியாக மாற்றிட்டோம். பழசில் வந்து ஓல்டு காலம் வந்து என்ன இருந்தது? ஓல்டு காலம் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் இருந்தது. நியூ காலம் என்ன? சிட்டி. த கமாண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஆல்டர் டேபிள் நேம். ஆல்டர் டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீநேம் அட்ரஸ் டு சிட்டி. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ்னு ஒரு காலத்தை சிட்டியாக மாற்றிட்டோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரீநேம் பண்ணிட்டோம். ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா எப்படி? ஆல்டர் டேபிள் நேம் ரீநேம். ஸோ அட்ரஸ்னு ஒரு காலத்தை வந்து என்ன மாற்றிட்டோம்? சிட்டியாக மாற்றிட்டோம். இது பேர் வந்து என்னது? ரீநேம். இது பேர் என்ன சொல்கிறோம்? ரீநேம். ஒரு நேமை இன்னொரு நேமாக மாற்றிட்டோம். The alter command can also be used to remove the column. alter command யூஸ் பண்ணி to remove a remove column or all columns. ஒரு பர்டிகுலர் காலத்தை ரிமூவ் பண்ணலாம், அல்லது எல்லா காலத்தையும் ரிமூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டு ரிமூவ் ஏ பர்டிகுலர் காலம். ஒரு பர்டிகுலர் காலத்தை என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணலாம். ட்ராப் காலம் இஸ் யூஸ்டு வித் ஆல்டர் கமாண்ட். அதில் பார்த்திங்கன்னா வந்து ட்ராப் காலம்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு காலத்தை வந்து என்ன பண்ணலாம்? ட்ராப் பண்ணலாம். யூஸ் வித் ஆல்டர் டேபிள் டு ரிமூவ் ஏ பர்டிகுலர் ஃபீல்டு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் கமாண்டில் வந்து ட்ராப் காலம் வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஒரு பர்டிகுலர் காலத்தை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் நேம், ஆல்டர்னு போடுறோம், டேபிள் நேம் கொடுக்குறோம். அடுத்தது ட்ராப்னு கொடுக்குறோம், காலம் நேம். ஸோ நம்ம எந்த காலத்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னா அது வந்து நம்ம ட்ராப்னு கொடுத்து அந்த காலம் நேம் கொடுத்தோன்னா ட்ராப் ஆகிடும், டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டு ரிமூவ் த காலம் சிட்டி ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வந்து சிட்டின்னு ஒரு காலத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் காலம் நேம் என்ன? சிட்டி. அவ்வளோதான். ஸோ இப்போ ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப்பு காலம் சிட்டின்னு ஒரு காலத்தை வந்து என்ன பண்ணோம்? டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ட்ராப் கமெண்ட் தான். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரங்காட் அப்படின்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ட்ரங்காட்னு ஒரு கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டு த ட்ரங்காட் கமெண்ட் is used to delete all the rows
ஃப்ரம் டேபிள். ட்ரங்காட்னு ஒரு கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா டு delete from the all the rows, to delete the all the rows from table. டேபிள் இருந்து எல்லா ரோவையும் நம்ம வந்து delete பண்ண போகிறோம். The structure remains and space is freed from the table. ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய டேபிளோட இந்த ரோ வந்து delete ஆகிடும். The syntax for truncat command. truncat கமாண்டுக்கு சின்டாக்ஸ் என்ன? truncat டேபிள் நேம். அப்போ வந்து இப்போ ஒரு டேபிளே வந்து delete ஆகிடும். ஒரு டேபிளே delete பண்ணுறதுக்கு truncat டேபிள் நேம். ஸோ இப்போ டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குமா இருக்காதானா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு delete all the records of the student table. ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து எல்லா ரெக்கார்டையும் வந்து delete பண்ணிடும். ஆனால் வந்து the delete the table SQL ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே இருக்கும். truncat டேபிள் நேம். இது வந்து ஒரு டேபிளை delete பண்ணுறதுக்கு. the table student is removed and space is freed. ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். drop table command. இப்போ drop table command வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா the drop table command is used to remove the table from the database. நம்ம டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேபிளை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து drop table name. If you drop table, all the rows in table is deleted and the table structure is removed from the database. அதாவது டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரோவும் delete ஆகிடும். டேபிளுடைய ஸ்ட்ரக்சரும் என்ன பண்ணும், delete ஆகிடும். Once the table is dropped, we cannot get it back. So be careful while using drop table command. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து once the table is dropped, once ஒரு டைம் நம்ம வந்து டேபிளை வந்து ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா we cannot get it back, அதை வந்து திரும்பவும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ be careful while using drop command. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் drop table command. But there is a condition for dropping the table. It must be empty table. நம்ம வந்து ட்ராப் பண்ணக்குள்ள அது வந்து எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ரிமூவ் ஆல் த ரோஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா DQL கமாண்ட். DQL அப்படின்னா என்னது? டேட்டா கொரி லாங்குவேஜ். அது வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம்? செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். டேட்டா கொரி லாங்குவேஜில் செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். One of the most important task. அதை பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னென்னா when working with SQL to generate a queries. முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு queries வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா நம்ம வந்து ஒரு queries வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். generate a queries. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு retrieve data queries ஜென்ரேட் பண்ணி நம்ம டேட்டா ரிட்ரீவ் பண்ணலாம். a query is command given to get a desired result from database table. ஒரு database டேபிளில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ரிசல்ட் வந்து கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து the select command is used to query or retrieve the data from table in the database. ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம் அல்லது query கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் டு retrieve a subset of records. சப்செட் ஆஃப் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட்ஸ்குள்ளார இன்னொரு ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த ரெக்கார்ட்ஸையும் நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். ரிட்ரீவ்னால் திரும்ப நம்ம எடுத்து பார்க்குறதுக்கு பேர் தான் ரிட்ரீவ். ஃப்ரம் ஒன் ஆர் மோர் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து செலக்ட் கமாண்ட் கேன் பி யூஸ்டு வேரியஸ் ஃபார்மேட். ஸோ நம்ம எப்படி வந்து செலக்ட் கமாண்ட் வந்து வேரியஸ் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணோம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட்டு காலம் லிஸ்ட்டு ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோமா. சரி, இப்போ வந்து டேபிள் நேம் இஸ் தி நேம் ஆஃப் த டேபிள். டேபிள் நேம் அப்படிங்கிறது என்னது?
நேம் ஆஃப் த டேபிள் ஃப்ரம் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிட்ரீவ்டு. நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணோமோ அந்த டேபிளுடைய நேம் வந்து கொடுத்தோம்னா அந்த டேபிளுடைய டேட்டாஸ் மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ரிட்ரீவ் பண்ணலாம். காலம் லிஸ்ட் இன்க்ளூட் ஒன் ஆர் மோர் காலம். காலம் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து ஒன் ஆர் மோர் காலத்தை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் விச் டேட்டா இஸ் ரிட்ரீவ். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் டு வியூ ஒன்லி அட்மிஷன் நம்பர் அண்டு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, ஏஜ் இருக்குது, ப்ளேஸ் இருக்குது. இதிலேருந்து நம்ம வந்து எது மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து சப்போஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும், அட்மிஷன் நம்பரும் நேமு இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு வேணும்னா அது ரெண்டு மட்டும் தான். அதுக்கு என்ன கமாண்ட், செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம். இப்போ அட்மிஷன் நம்பரும் நேமும் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் வேணும் அப்படின்னு வச்சுக்க. டு வியூ ஆல் த ஃபீல்ட்ஸ் அண்ட் ரோ ஆஃப் த டேபிள் இந்த செலக்ட் கமாண்ட் கேன் பி யூஸ். அப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டார்னு கொடுத்தோம்னா எல்லா ஃபீல்டையும் டிஸ்பிளே பண்ணணும், எல்லா ஃபீல்டையும் என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும்.